என்னுடைய தந்தை எஸ்ஏபி குமுதத்தை அவர் 1947 அவர் தான் அதை தொற்று வைத்தார். அதை இந்தியாவிலேயே நம்பர் 1 பத்திரிகையாக கிட்டத்தட்ட 8 லட்சம் பிரதிகள் அளவிற்கு சென்று போனார். அதனுடைய பெருமை நமக்கு அவ்வளவு ஹிந்தி பத்திரிகைகள் இருந்தாலும் தமிழ் பத்திரிகை தான் இந்தியாவில் நம்பர் 1 இருந்தது. அதற்கு அடுத்தபடி தான் மலையாள மனோரமா, அது ஒரு 6-7 லட்சம் பிரதிகள். அதுக்கு பிறகு தான் ஹிந்தி பத்திரிகைகள் எல்லாம் வந்தது. அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். அடுத்தது முதல் பத்திரிகை, அதாவது உலகம் பூராவும் சென்ற பத்திரிகை, தமிழ்நாடு மட்டுமில்லாமல் உங்களுக்கு மலையா, சிங்கப்பூர், UK, USA என்ற அவ்வளவு நாடுகளுக்கும் ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் கொண்டு போகிறதும் அவருடைய ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். அவருக்கு எனக்கு ரொம்ப பிடித்தது, அந்த காலத்திலேயே அவருக்கு அந்த ட்ரெண்ட் கரெக்டாக பார்ப்பார். இப்பொழுது நீங்கள் பார்ப்பீர்கள், இந்த அட்டென்ஷன் ஸ்பேன் என்று நம்ம பேசுகின்றோம். இப்போ இளைஞர்கள்லாம் நீங்கள் பார்ப்பீர்கள், அவர் காதில் ஹெட்ஃபோன்ஸை போட்டுக்கொண்டு மொபைல் ஃபோனை பார்த்து கொண்டு வேறு உலகில் நடப்பது எதுவுமே அவர்களுக்கு தெரியாது. அவர்களுடைய அட்டென்ஷன் ஸ்பேன் சரியான 3 வினாடிகள் தான், 3 செகண்ட்ஸ். அதனால் அவர்கள் இந்த ரீல்ஸ் பார்க்கின்றார்கள், ஃபேஸ்புக் ரீல்ஸ் பார்க்கும்பொழுது 3 வினாடியில் அவர்களுடைய அட்டென்ஷன் அதில் வரவில்லை என்றால் அடுத்த ரீலுக்கு போகின்றார்கள். அதனால் ஒரு ரீலும் 1 நிமிடம், அதற்குள் 3 வினாடி தான். அதை என்னுடைய தந்தை நன்றாக புரிந்து கொண்டு குமுதத்தில் அந்த ஒவ்வொரு பக்கத்திலும் ஏதாவது ஒரு ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்க வேண்டும், இல்லை என்றால் அவர்கள் அடுத்த பக்கத்துக்கு திருப்பி விடுவார்கள். அதை நன்கு புரிந்து கொண்டு ஒவ்வொரு வரியும் படிக்கக்கூடிய பத்திரிகை என்று அவர் அதை பிரபலப்படுத்தினார்.